தீபிகா மேடம் இப்போ எல்லா உதவியும் செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வெண்பாவ காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம தீபிகா மேடம் தெளிவா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா மேலும் மேலும் அதாவது இங்க வந்து தீபிகா இருந்துட்டு வெண்பாவ காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறதுக்கான விஷயமே வேற. அதாவது தீபிகா மட்டும் இந்த ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகல. முதல்ல வெண்பாவ கடத்தாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிற மாரி நெனைக்கல அப்படின்னா, கண்டிப்பா தீபிகா மேடம் ஒரு துளி அளவுக்கு கூட வெண்பாவ காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி எண்ணம் வந்திருக்கவே வந்திருக்காது. அதுலயும் முக்கியமா வந்து தான் இதுல பிரச்சனையில வந்து இன்வால்வ் ஆயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம தீபனுக்கு தெரிஞ்சதுதான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம வெண்பாவ காப்பாத்துனதுக்கு அப்புறமா உண்மையிலேயே தீபிகா மேடம் வந்துட்டு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க போறாங்க. மல்லி யாரு, மல்லியோட குணம் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே இப்போ நல்லா தெளிவா வந்து புரிஞ்சுக்க போறாங்க. இதுக்கு மேல யார் நினைச்சாலுமே வந்து இந்த ஒரு விஷயத்த தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சம்பவம் தான் இங்க நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம மல்லிய வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இது எப்புட்றா இது வந்து எதிர்பாராத சம்பவமா நடக்குது. அதுவும் இல்லாம மல்லிய வந்து டைரக்ட்டா வந்து வெண்பா இருக்கக்கூடிய இடத்துக்கே கூட்டிட்டு போயிட்டு, வெண்பாவ வந்து நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து ட்ராப்பா என்ன ஏது அப்படிங்கிற மாரி பார்க்கும்போது தான் தெரிய வருது. கடைசியில வந்து நம்ம மல்லிய கிட்னாப் பண்றதுக்காகவும், மல்லியோட கதைய முடிக்கிறதுக்காகவும் வந்து இப்போ நம்ம மல்லிய வந்து அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதாவது அந்த ஆட்டோக்காரர் வந்து சொன்னதுல இருந்து நம்ம மல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. நேரா போய் வெண்பாவ பார்க்க போறோம். அதே மாரி அவங்க கையில கால்ல விழுந்தாச்சு கூட வந்து நம்ம வெண்பாவ காப்பாத்தி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம மல்லிக்கு உண்மையான நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. அதாவது இது எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம வெண்பாவ அதாவது மல்லிய வந்து கிட்னாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு பக்கம் கலாவதி கிட்ட போயிட்டு வந்து இந்த மாரி என் பொண்ண என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற மாரி வெண்பாவ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கப்போ, அந்த கலாவதியோட சுயரூபத்த வந்து வெளிய காட்டுறா. அதே மாரி இங்கிருந்து ஒரு லேடி கூட்டிட்டு போனாங்க இல்லையா? அவங்களோட சுயரூபமும் வெளிய வருது. நம்ம இவங்க அதாவது நாகு இருந்துட்டு ரோட்லயே நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மல்லி எங்க போனாங்க? என்ன ஆனாங்கன்னு எதுவுமே தெரியாம. ஏன்னா நாகுவ வந்து முதல்லயே விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. ஆனா அதே சமயத்துல யார் இருந்தாலும் இல்லனாலும் சரி, நம்ம மல்லி மட்டும் அங்க தனியா போனாலே ஈஸியா எல்லா விஷயங்களும் முடிஞ்சிரும். நம்ம வெண்பாவையும் காப்பாத்திருவாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இப்போ இவங்களுக்கு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் தெரிய வரப்போகுது. அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு அங்க அப்படியே திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து நாங்க பண்ண செட்டப்பு. அதுவும் இல்லாம இப்போ மல்லிய கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவங்க எல்லாருமே அந்த ரவுடிங்க எல்லாருமே வந்து இப்போ மல்லிய பார்த்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெண்பாவும் இருந்துட்டு மல்லியம்மா நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நாங்க தான் இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க எதுக்காக வந்தீங்க? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து வெண்பா கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதுவும் இல்லாம வந்து இப்போ மல்லியையும் வந்து அவங்க விக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல மல்லி இருந்துட்டு வெண்பாவையும் இந்த குழந்தைங்களையும் எப்படியாச்சும் நம்ம காப்பாத்தியே ஆகணும். இதுக்கு மேலயும் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணி, அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணி நம்ம வெண்பாவ கூட்டிட்டு அங்கிருந்து வந்து தப்பிச்சு வராங்க. ஆனா இந்த ரவுடிங்க எல்லாருமே நம்ம மல்லியையும், அதே மாரி வந்து வெண்பாவையும் வந்து தொரத்துறாங்க. அந்த கலாவதி எல்லாருமே. ஏன்னா கலாவதி எல்லாம் வந்து நம்ம மல்லிய வந்து சும்மா விடக்கூடாது. அதுவும் இல்லாம அடுத்ததா வெண்பாவ வந்து கொண்டு போய் வித்தா பணம் வந்து கிடைக்குது இல்லையா? அந்த ஒரு விஷயத்துல வந்து இப்போ நம்ம மல்லியும் வெண்பாவும் எங்கிருந்து தப்பிச்சது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அவங்க தொரத்திக்கிட்டே வராங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நம்ம தீபிகா மேடம் மாஸ் என்ட்ரி கொடுத்து இந்த கலாவதியோட நெத்தியில வந்து துப்பாக்கி வைக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா குழந்தைங்கள கடத்தி கொண்டு போய் விப்பீங்க. இதுக்கப்புறம் உங்கள சும்மா விட முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அங்கேயே என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்ததா வந்து தீபிகா மேடம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இதோட ஹெட் யாரு? அதாவது இவங்க கடத்தி கொண்டு போய் விக்கிறவங்க தான். இவங்களுக்கு மேல இன்னும் நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாரையுமே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மல்லிக்கும், வெண்பாவுக்கும் இப்பதான் உயிரே வருது. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து அவங்களோட கஸ்டடியில இருந்து தப்பிச்சது மட்டும் இல்ல. அடுத்ததா வந்து அவங்க புடிச்சிருப்பாங்க. புடிச்சு வந்து மறுபடியும் கொண்டு போய் அடைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள தீபிகா மேடம் வந்ததுதான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டா இருந்துச்சு. அதாவது தீபிகா மேடம் வந்து வெண்பாவ காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல மல்லியோட உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்க நல்லாவே தெரிய வரப்போகுது. அதுவும் இப்போ நம்ம தீபிகா மேடம் இருந்துட்டு ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு, இல்லன்னா நான் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்.
அதாவது உனக்கு மேல இருக்கக்கூடியது யாரு? அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கடத்த சொன்னது யாரு? அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப அடுத்ததா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு, இங்க இந்த கலாவதி இருந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இந்த மாரி நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். என்ன சுட்றாதீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அ அதே மாரி இப்போ தீபிகா மேடம் இருந்துட்டு அடுத்ததா வந்து மல்லி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாரி என்ன மன்னிச்சிரு மல்லி. நான் வந்து செஞ்சது தப்பு தான். இப்படி நான் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. ஏன்னா வெண்பாவ வந்து முதல்ல கடத்துனது வந்து அவங்க தான் இல்லையா? அதனால. ஆனா இந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம மல்லி கிட்ட சொல்றது கிடையாது. மல்லி கிட்ட வந்து சொன்னா, கண்டிப்பா மல்லி கூட கோவப்படுவாங்க. அதாவது இப்ப என்னதான் வந்து காப்பாத்தியிருந்தாலுமே கூட முன்னாடி வந்த பிரச்சனை வந்து இதனால தான் இல்லையா? அதனால அடுத்ததா மல்லி இருந்துட்டு இந்த தீபிகாவை திட்டுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தையும் செய்றாங்க. ஒரு பக்கம் அடுத்ததா வந்து போலீஸ் மொத்தமா வந்து நிக்குது. அடுத்ததா விஜய், இன்னும் தீபன் இவங்களும் வராங்க. ஏன்னா விஜய பார்க்கறதுக்காக வந்து தீபன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாரு. அங்க போயிட்டு தான் இந்த விஷயத்த பத்தி பேசுனாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாரி ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அதாவது அடுத்ததா வந்து அ இந்த மாரி நம்ம விஜய் வந்து சொல்லி, அ கடைசியில வந்து அங்க வந்து என்ட்ரி குடுத்தாங்க. இப்போ நம்ம மல்லி, வெண்பா எல்லாருமே வந்து சேஃபா இருக்காங்க. அடுத்த கட்டமா என்ன ஆகுது அப்டின்னா, நம்ம இவங்க தீபன் இருந்துட்டு, "தீபிகா இப்ப மட்டும் வந்து நீ தான் முதல்ல கடத்துன அப்டிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொன்னன்னு வையேன், கண்டிப்பா எல்லாருமே கோவப்படுவாங்க." அப்டிங்கிற மாரி வந்து சொல்லி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அடுத்ததா இங்கிருந்து இந்த கலாவதியோட கையெல்லாம் விலங்க மாட்டி, கொண்டு போய் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல வந்து வைக்கிறாங்க. அடுத்தது அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்களையும் இப்போ அரெஸ்ட் பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.